In the Thiruchuli block of Virudhunagar district, 11 villages are stepping into a new chapter of growth and resilience. Supported by KVB and implemented by Dan Foundation, the Aspire project strives to bring holistic rural development under the HEAL framework: health, environment, education, and livelihoods. Aspire project is built on a participatory model where communities identify, prioritize, and lead their own development. In its first year, the project focused on strengthening essential services, improving health, enhancing learning, supporting livelihoods, and addressing environmental needs. Health and well-being form the foundation of this project. 2 Uranis were renovated to support domestic water use, restoring vital village-level water storage systems. ஊர்னி வந்து 2024க்கு முன்னாடி ரொம்ப பழுதடைஞ்சு போய் தண்ணி மோசமான சூழ்நிலையில் இருந்துச்சு. படிக்கட்டுகள்லாம் இடிஞ்சு போய் கிடந்துச்சு. 2024ல் எங்களுக்கு இந்த ஊர்னியை தூர்வாரி நல்ல ஆழப்படுத்தி கொடுத்தாங்க. படிக்கட்டுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த திட்டத்தின் மூலம் அந்த ஊர்னியை எல்லா வகையிலையும் வீடு கட்டுவதற்கோ, மக்கள் குளிப்பதற்கு, துணி துவைப்பதற்கு, ஆடு மாடுகள் தண்ணி குடிப்பதற்கு எல்லாத்துக்கும் பயன்படுது. Farm ponds and household rainwater harvesting structures were established with active community contribution, ensuring ownership and long-term sustainability. இங்கே வந்து நாங்கள் வெள்ளாமை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து எங்களுக்கு விவசாயம் பண்ணுறாங்க, பண்ணைக்குட்டை வெட்டி தரேன்னு சொன்னாங்க. சரி அப்படி சொல்லி ஓகே பண்ணி அவங்க ஒரு பங்கீடு தொகை போட்டு நாங்கள் பங்கீடு தொகை போட்டு இந்த பண்ணைக்குட்டை வெட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த மழை காலனால இந்த பண்ணைக்குட்டையில் தண்ணி பெருகிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு நாங்கள் கோடை காலத்தில் வெள்ளாமை பண்ணிக்கிறோம். To strengthen access to quality learning, a digital classroom was set up in government school, enabling smart learning opportunities for rural children. இதுக்கு முன்னாடி எங்களை போர்டில் டீச் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஒரு சப்ஜெக்ட்டும் மிக டஃப்பாக இருந்தது. அனலைஸ் பண்ண லேட் ஆச்சு. ஆனால் ஸ்மார்ட் கிளாஸ் கூட்டு போய் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியுது, எங்களால் அதை அனலைஸ் பண்ண முடியுது. 8 remedial centers now support 210 students through joyful learning methods and continuous academic guidance. வந்து ஈவினிங் டியூஷன் சென்டர் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. பசங்க வந்து இது இல்லாட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சும்மா விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ டியூஷன் வச்சிருக்குது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. கரெக்டாக ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக டெய்லி பண்ணிடுறாங்க. முன்னாடி கூட ஒழுங்காக பண்ண மாட்டாங்கன்னு டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ கரெக்டாக பண்ணிடுறாங்க. Under environmental initiatives, 33 solar street lights were installed across all 11 villages. These lights have improved mobility, safety, and access to common areas during evening hours. இதன் மூலமா மக்கள் நல்ல பயனடைகிறாங்க. முந்தி நாங்கள் இருட்டுக்குள்ள ரொம்ப சங்கடப்பட்டோம். இப்போ இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால எங்களுக்கு போக்குவரத்துக்கு மற்ற நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. To enhance rural livelihoods, tailoring centers were established in all 5 panchayats, providing women with skills that support both income and confidence. இங்கே தையல் கிளாஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்குது. எங்களுக்கு இங்கே நல்லாவும் சொல்லித்தராங்க. நான் 3 மாதம் தையல் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் தனியாக மிஷின் வாங்கி நான் தைச்சிக்கிருவேன். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Small millet grocery kits were distributed to promote healthy eating and support local produce. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோறு, இட்லி இந்த மாதிரியே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து திட்டத்தின் மூலமாக 16 சிறுதானிய வகைகள் கொடுத்தாங்க. அதை வந்து பொதுவாக இப்போ சமைச்சு சாப்பிட்டதுனால பெரியவங்களும் பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருக்காங்க. இனிமேல் இந்த சிறுதானிய வகைகளை கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்னு ஒரு பண்ணுறோம். In just 1 year, Aspire project has made meaningful progress across health, education, environment, and livelihoods, touching the lives of thousands of families in the region. This is just a beginning. In the coming years, Aspire project will continue to build on these foundations, creating healthier, stronger, and more resilient villages.